ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராஜா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு போன் வாய்ஸ் வீடியோ போட்டு. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிலாஷ்ன்ற நேம் மறந்துருக்க மாட்டீங்க. ஸோ அபிலாஷ்ன்ற தம்பி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி சென்னை லோக்கல் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது படிக்கட்டில் தொங்கினபடி ஒரு சில பல சேட்டைகள்லாம் பண்ணி கீழே விழுந்தாங்க. ஸோ அது எல்லாருமே பார்த்துருப்போம். அந்த வீடியோ இப்போயும் வைரல் ஆகிட்டு தான் இருக்குது. நான் எதுக்காக இதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தம்பி மறுபடியும் இப்போது குணமாகி 3 மாதத்துக்கு அப்புறம் ரெக்கவர் ஆகி வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாப்புல எல்லாருமே பார்த்துருப்போம். அதுக்கப்புறமா அவரோட கமெண்டெல்லாம் பார்க்கும்போது அந்த வீடியோவுக்கு அடியில், டேய் நீ செத்துட்டியாடா, இன்னும் சாகலையாடா, இன்னும் உயிரோடு தான் இருக்கியா, அபிலாஷ் செத்துட்டியாடா அப்படின்னு ஏகப்பட்ட பேட் கமெண்ட். இதில் 100% அந்த தம்பி மேலே தான் தப்பு. ஸோ அந்த பையன் மேலேயே தப்பு இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு அட்வைஸ் தான், ஆறுதல் தான் நம்ம சொல்லி அட்வைஸ் பண்ணணும். இதுக்கு மேலே அப்படி பண்ணாதடா தம்பி அப்படின்னு அறிவுரை தான் பண்ணணுமோ தவிர்த்து நம்மளே பேட் கமெண்ட் பண்ணி இன்னும் அந்த மனுஷன் அந்த தம்பியை நம்ம டவுன் பண்ணக்கூடாது. இதே நம்ம வீட்டில் நம்ம கூட பிறந்த தம்பிக்கோ இல்லை கூட பிறந்தவங்க யாருக்கோ இதே நிலைமை ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம தம்பி பையன் பொழைச்சிட்டான்டா, நல்லா இருக்கான், இதுக்கு மேலாவது இந்த மாதிரி பண்ணாதடா அப்படின்னு அறிவுரை தான் பண்ணுவாங்க. ஸோ நம்ம செத்துட்டியா, சாகலையா, ஒரு உயிர், அந்த உயிரை நம்ம மதிக்கணும். ஸோ அது அவன் பண்ணி தப்பு, அது அவன் இனிமேல் திருத்திப்பான். எப்படியோ அந்த பையன் மறுபடியும் பொழைச்சி மறுபடியும் ஒரு வீடியோ போட்டிருக்கான். அவனுக்கு குணமாயிடுச்சு, காட் ப்ளஸில் அவன் சரியாக இருக்கான், நல்லா இருக்கான். ஸோ இதுக்கு மேலேயாவது அந்த பையன் திருந்தி இருக்கணும். இந்த மாதிரி ஃபுட்பாலில் போய்கிட்டு ட்ரெயினில் போயிட்டு ட்ராவல் பண்ணி கீழே மறுபடியும் விழணுன்ற ஐடியா அவனுக்கு வராது, கண்டிப்பாக வராது. அந்த நோக்கத்தோடு தான் இதுக்கப்புறமும் நிறைய பேர் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவங்க இதை பார்த்தாது நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது சேட்டைகள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணி, நம்ம பேரண்ட்ஸ்க்காக, பெற்றவங்க இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோலையும் சொல்லியிருப்பேன், அதே மாதிரி தான் இதுலேயும் சொல்கிறேன். நம்மளை நம்பி ஃபேமிலி இருக்காங்க. ஸோ ஃபேமிலியை சுற்றி நம்ம நண்பர்கள் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காகவாது நம்ம உயிரை நம்மளே மதிக்க கற்றுக்கணும். ஸோ நீங்களும் மதிங்க. எப்படியும் அந்த பையன் பொழைச்சான், ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து எவ்வளவோ பார்த்துட்ருக்கோம். இப்போ ரீசெண்டாக கூட கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் ப்ளூடூத் ஹெட்செட் அதை எடுக்க போக ஒரு பையன் இறந்தான். அந்த தம்பி உயிரும் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி எதுக்காக அந்த மாதிரிலாம் போயிட்டு நம்ம இறங்கி அந்த தண்டவாளத்தில் குதித்து போயிட்டு அந்த மாதிரி ஓடிக்கிட்டுலாம் நம்ம கவனமாக இருக்கணும், நம்ம ஃபேமிலியை பார்க்கணும். ஸோ அதனால் நம்ம உயிரை நமக்கு அக்கறை எடுத்து கேர் பண்ணி இருந்துக்கணும். ஓகேங்களா? நமக்கு நம்ம தான் கேரண்டி. யாரும் நம்மளை இப்படி போகாத அப்படி போகாதுன்னு சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது. நம்ம தான் கரெக்டான பாதையில் போகணும், கரெக்டான வழியில் வரணும். 1 செகண்ட் அந்த தம்பிக்காக ஆழ்ந்த இரங்கல் சொல்லிக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச்.